கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 33வது அதிகாரம் 26வது வசனத்தின் முன்பகுதியும் 27வது வசனத்தின் முன்பகுதியும். யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். பிரியமானவர்களை, நாம் நேற்றைய தினம் வரையும் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், நல்வார்த்தைகள், தீர்க்க தரிசனமாக வந்தவைகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் தருகிற அருமையான வாக்குத்தத்தம் மோசேயின் மூலமாக சொல்லப்பட்டது என்னன்னா, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அதே நேரத்தில் யெஷூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, யெஷூரன் என்றால் அதாவது எல்லாவற்றிலும் நீதியோடு வாழ்கின்ற ஒரு நபர், அதனோடு கூட பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழ்கின்ற நபர். யெஷூரன் என்றால் இப்படிதான் அர்த்தம். அப்படி என்றால் யெஷூரனுடைய தேவன் நீதியோடு வாழ்ந்து பரிசுத்தத்தோடு வாழ்கின்றவர்களுக்கு தேவன் அவரை போல வேறு தேவனே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்களை நடத்துகின்ற கர்த்தருடைய மகிமை, அப்படிப்பட்டவர்களுடைய தேவனை போல வேறு ஒருவருமே இல்லை. அவர் எப்படிப்பட்டவரா? அநாதி தேவன். அநாதி தேவன். அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆதியும் அவரே, அந்தமும் அவரே. அல்பா அவரே, ஒமேகாவும் அவரே. அப்படி என்றால் அவர் அநாதி காலமாயிருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆதாரம் என்று எடுத்துக்கொள்வோமானால் பாருங்களேன், எடுத்துக்காட்டாக ஒரு தேசத்திற்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி பார்ப்போமானால், நம்முடைய தேசம் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய தேசத்துல எல்லா வளங்களும் உண்டு. விசேஷமாக நம்முடைய தேசம் கிராமங்களால் நிறைந்திருக்கின்றது. எனவே விவசாயம் நம்முடைய தேசத்தினுடைய முக்கிய ஆதாரமான தொழிலாக இருக்கின்றது. அது போல ஒவ்வொரு தேசத்திற்கும், அரபு நாடுகள் என்று எடுத்துக்கொள்வோமானால் அங்கு விவசாயம் பண்ணவே முடியாது. அங்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நன்மை, அவர்களுக்கு பூமிக்கடியிலே அவர்களுக்கு பெட்ரோல் இது போன்றவைகளை எடுக்கக்கூடியதான ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அது அந்த தேசங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. இப்படி ஆதாரம் என்றால் அதனை கொண்டு அந்த தேசம் இயங்குகின்றது. அதனை மையமாக வைத்து அவர்கள் நிர்ணயித்துக் கொள்ளுகின்றார்கள். அதுபோல ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆதாரம். சாதாரண ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வழியாக ஒரு தொழிலை செய்து வருவார்கள். அந்த தொழில் தான் அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். திடீரென்று வேற ஒரு தொழிலை மாற்றினா அதில் தடுமாறுவாங்க. அதில் பழகுவது கஷ்டமாக இருக்கும். அதில் அவங்க நிறைய கஷ்டப்பட்டு பல ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆதாரம் ஒன்று உண்டு. ஆனால் நமக்கோ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆதாரம் தேவனே அன்றி வேறு ஒருவருமே இல்லை. அவரே நமக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் என்றென்றுமாக. இன்றைக்கு நம்ம பூமியில நம்முடைய பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு அடைக்கலமாக, ஆதாரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருவருக்குமே இப்போ இருக்கிறவங்க குடும்பத்துல மனைவி அல்லது கணவன் அல்லது பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆதாரமாக இருப்பார்கள். இல்லை நம்மளை வழி நடத்துகின்றவர்கள், இல்லையா போதகர்கள், மேய்ப்பர்கள் இருக்கலாம். அவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் ஆதாரமாக இருக்க முடியும். ஆனால் நித்திய காலமாக இருக்கின்ற அநாதி தேவன் இருக்கிறார். அவருடைய புயங்களே நமக்கு ஆதாரம். இன்று மாத்திரம் அல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல, நித்திய காலமாக நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் நித்திய காலமாய் நமக்கு ஆதாரமாக இருக்க போவது அவருடைய புயங்கள் தான். அநாதி தேவன். அவர் என்றென்றும் வாழ்கின்றவர். அவர் என்றும் உயிரோடு இருக்கிறவர். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் நித்தியானந்தமுள்ள சக்கராதிபதி. பிரியமானவர்களே, அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது.
எனவே நீங்கள் எனக்கு ஒருவருமே எனக்கு அடைக்கலம் இல்லை, ஆதாரம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? யெஷூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை. நீங்கள் யெஷூரனாக இருங்க. நீங்க எல்லாவற்றிலும் நீதியை செய்யுங்கள், எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். உங்களோடு இருந்து கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை, அவருடைய புயங்கள் பலமாய் வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இன்று நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி, கர்த்தாவே, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று எழுதியிருக்கிறது. இதோ உம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலெல்லாம் தங்களுக்கு துணை இல்லை, தங்களுக்கு உறுதுணையாக நிற்பதற்கான மனிதர்கள் உடன் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அல்லது தங்களுக்கு ஆதாரமாக ஒருவருமே இல்லை, யாரை நம்புவது, யாரை ஊன்றுகோலாக கொள்வது, எதை ஊன்றுகோலாக கொள்வது என்று சொல்லி ஆண்டவரே திகைத்து போய் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீரே எங்கள் ஆதாரம், நீரே எங்கள் அடைக்கலம், நீர் அநாதி காலமாய் இருக்கின்றீர், நித்திய காலமாய் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமை பற்றி கொள்ளுவார்களாக. நீர் கைவிடாத தேவன், நீர் மாறாத தேவன். ஆண்டவரை உம்மை பற்றி கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாளை மறுநாள், அதாவது சனிக்கிழமை, நம்முடைய விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கின்ற ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்கள். வருடத்தின் முதல் மாதம், இந்த ஜனவரி மாதத்தில் நடக்க இருக்கின்ற ஆசீர்வாத உபவாச கூட்டத்தில் நீங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொள்ளுவோம், உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அவர் நமக்கு நித்திய காலமாய் ஆதாரமானவர். அவரை நம்ம பற்றி கொள்ளுவோம். இந்த உபவாச கூட்டத்தில் வந்து அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு இறங்குவார். உங்கள் காரியங்களில் எதிலெல்லாம் தடைகள் இருக்கின்றதோ, எந்த வாக்குத்தத்தமெல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதோ, இதோ இந்த ஆண்டு கட்டாயம் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அவர் உறுதுணையாக இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உபவாச கூட்டத்தில் நீங்கள் நம்முடைய ஆசீர்வாத டிவியின் கேலண்டர், இந்த வருடத்திற்கான கேலண்டர் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றது. நீங்கள் அங்கு வரும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் குடும்பத்திற்கு ஒன்று என நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் வருவதற்கு எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வாகன வசதி, விருதுநகர்ல இருந்து எங்கு இறங்கினாலும் அங்கிருந்து வருவதற்கு வாகன வசதி உண்டு. திரும்பி செல்வதற்கு முன்பதாக உங்களுக்கு ஆசீர்வாத உணவு கொடுத்து உங்களை அனுப்பி வைப்போம். பிரியமானவர்களை, சந்தோஷமாக வாருங்கள். கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.